பாகம் 151. அரவிந்த் அவந்திகாவின் கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருப்பதை பார்த்த அவந்திகாவிற்கு திக் திக் என்று இருந்தது. தப்பா கேட்டுட்டோமோ? எதுக்கு இவரு இவ்ளோ சீரியஸா முகத்தை வச்சுட்டு அமைதியா இருக்காரு? என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. சரி, எதுவா இருந்தாலும் கேள்வி கேட்டாச்சு, என்னதான் பதில் சொல்றாருன்னு பார்க்கலாம் என்று நினைத்தவள் அமைதியாக அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அரவிந்தோ ஐ சூஸ் டேர் என்று சொல்லவும் அவந்திகாவிற்கு ஏமாற்றமானது. அவந்திகா கேட்ட இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு பதிலாக அவள் செய்ய சொல்லும் லூசுத்தனமான டேரையே செய்துவிட்டு போகலாம் எனும் முடிவுக்கு வந்திருந்தான் அரவிந்த். அரவிந்த் டேரை செலக்ட் செய்யவும் அவந்திகா உடனே, என்னது டேரா? அப்போ நான் வேற கேள்வி கேக்குறேன் என்று கூறிவிட்டு சில வினாடிகள் யோசித்தவள், எப்போ உங்க வர்ஜினிட்டிய நீங்க லூஸ் பண்ணீங்க என்று குண்டக்க மண்டக்க ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு அதற்கு பதிலை வேறு ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அவந்திகா அப்படி கேட்டதும் எதற்கும் அசையாத அரவிந்தோ பேச்சற்று ஸ்தம்பித்து போனான். ஆனால் அதுவும் சில வினாடிகள்தான். அவளை யோசனையாக பார்த்தவன், உனக்கு தெரியாதா என்று திருப்பி கேள்வி கேட்கவும் இந்த முறை அவந்திகாவிற்கு ஜெர்க்கானது. அவள் ஏதோ ஒரு யோசனையில்தான் இந்த கேள்வியை கேட்டு வைத்தாள். ஆனால் அரவிந்த் இப்படி ஒரு பதிலை சொல்வான் என்று எதிர்பார்க்கவில்லை. அரவிந்த் சொல்வதை பார்த்தால் அவளோடு அரவிந்த் வைத்துக் கொண்டதுதான் அவனின் முதல் உறவு என்றுதானே அர்த்தம். அவந்திகாவிற்கு அது தெளிவாக புரிந்தது. அரவிந்திடம் பணம், பேர், புகழ் என்று எல்லாமே இருக்கிறது. இது எல்லாவற்றிற்கும் மேல் அவன் ஒரு டீசென்டான ஆள்தான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு இத்தனை வயதான பிறகும் கூட அவன் வாழ்க்கையில் எந்த பெண்ணும் வரவில்லை என்பது அவந்திகாவிற்கு ஆச்சரியத்தை உருவாக்கியது. அதுவும் அவள் ரிப்போர்ட்டராக இருப்பதால் எத்தனையோ ஆக்டர்களின் அந்தரங்க வாழ்க்கையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாள். அதில் சிலரெல்லாம் காலையில் ஒருத்தி இரவில் ஒருத்தி என்று சல்லாபம் செய்து கொண்டிருக்க, அரவிந்தோ ஒரே ஒரு காதலை பண்ணிவிட்டு அந்த பெண்ணின் நினைவில் இப்படி வாழ்ந்து கொண்டிருப்பதை அவந்திகா எதிர்பார்த்திருக்கவில்லை. அதற்கு என்ன ரியாக்ட் பண்ணுவது என்று புரியாமல் அவள் திகைத்து போயிருக்க, தடுமாறியபடியே, அது நான் இத எதிர்பார்க்கல என்று திக்கி திணறி கூறினாள். அவந்திகாவின் இந்த வார்த்தைகள் அரவிந்தை எம்பராசாக்கவும் அவளை பார்த்தவன், பேசினது போதும், தூங்கு என்று கூறிவிட்டு பெட்டில் படுத்துக்கொண்டு தூங்க ஆரம்பித்தான். அவந்திகாவாலோ அரவிந்தின் பதிலை இன்னமும் நம்ப முடியவில்லை. இந்த அரவிந்த் சொல்றது உண்மைதானா? இவனுக்கு எந்த பொண்ணோடையும் கனெக்ஷன் இல்லையா? நம்புற மாதிரியே இல்லையே. இவன் அவ்வளோ நல்லவனா என்று நினைத்தவள் தூங்கிக் கொண்டிருக்கும் அரவிந்தை பார்த்தாள். அவனின் அமைதியான முகத்தை பார்த்தவளுக்கு அவளின் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து எல்லாம் சரியானது போல உணர்வு தோன்றியது. கொஞ்ச நேரத்துக்கு முன்புதான் இந்த ராட்சசனோடு வாழ முடியாது, இவனை விட்டு எப்படியாவது ஓடியே ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் இப்பொழுதோ அரவிந்தின் இந்த மென்மையான அணுகுமுறை, பேச்சு இதெல்லாம் அவந்திகாவை தடுமாற வைத்தது. ஒருவேளை இன்னும் கொஞ்ச நாள் இவனோடு இருந்தால் இந்த உறவு இன்னமும் வலிமையாகுமோ என்று கூட அவந்திகாவிற்கு தோன்றியது. அவந்திகாவின் வாழ்க்கை இப்பொழுது ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்று இடையில் தள்ளாடிக் கொண்டிருக்க, அதற்கு மேல் யோசிக்க முடியாமல் பெட்டில் படுத்தவள் கொஞ்ச நேரத்தில் தூங்கியும் போனாள். அவந்திகா நன்றாக தூங்க ஆரம்பித்ததும் அதுவரை தூங்குவதை போல கண்களை மூடி படுத்துக் கொண்டிருந்த அரவிந்த் எழுந்து அவந்திகாவின் முகத்தை பார்த்தான். நீ அதுக்குள்ள மே 17 மறந்துட்டேல என்று மனதுக்குள் கேட்டுக்கொண்டவன் கசப்பாக புன்னகைத்தான். ஆக மொத்தம் அவன் மட்டுமே கடந்த காலத்தை தோளில் தூக்கி வைத்து சுமந்து கொண்டிருக்கிறான் என்று உணர்ந்தவன் மனம் வெறுமையானது. அடுத்த நாள் காலை அவந்திகா தூக்கத்திலிருந்து கண் விழிக்கும் போது அரவிந்த் பெட்டில் இருக்கவில்லை. நெட்டி முறித்து கொண்டு எழுந்தவளுக்கு முந்தைய நாள் இரவில் நடந்த உரையாடல் எல்லாம் நினைவுக்கு வரவும்
அந்த நினைவு அவள் மனதிற்கு சொல்ல முடியாத இதத்தை கொடுத்தது. இருந்தாலும் அதை நினைத்துக் கொண்டே நேரத்தை கடத்த விரும்பாதவளாய் தலையை குலுக்கிக் கொண்டு, அவந்திகா, ஒர்க் பாஸ்ட், ரீமெல்லாம் அப்புறம்தான் என்று சொல்லிக் கொண்டவள் எழுந்து பாத்ரூமிற்கு ஓடினாள். வேக வேகமாக குளித்து கிளம்பியவள் அதே வேகத்தோடு ஹாலுக்கு வந்தாள். அரவிந்த் ஏற்கனவே டைனிங் டேபிளில் அமர்ந்திருப்பதை பார்த்தவளுக்கு முந்தைய நாள் இரவில் அவள் அவனிடம் கேட்ட கேள்விகளெல்லாம் நினைவுக்கு வரவும் அவளுக்கு அது சிரிப்பை மூட்டியது. அந்த சமயம் பார்த்து அரவிந்தும் அவந்திகாவை பார்த்துவிட, இந்த நேரத்தில் சிரித்தால் அது அவளுக்கு ஆபத்தாகிவிடும் என்று உணர்ந்தவள் சிரிப்பை அடக்கிக் கொண்டாள். சாப்பிட போனவள் சிரிப்பை அடக்கிக் கொண்டு முகத்தை என்று வைத்துக் கொண்டு சாப்பிட்டுக் கொண்டிருக்க, ஆனால் அவந்திகாவிற்கு என்னவோ அவன் சாப்பிடும் தோரணையை பார்த்தால் அவன் எம்பராஸாக ஃபீல் செய்து கொண்டிருப்பதை போல் தோன்றியது. ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்தவன் அவள் முகத்தை கூட பார்க்காமல், நான் மேல போய் ஃபைல் எடுத்துட்டு வந்துடுறேன் என்று கூறவும், அவந்திகா, ஓகே, நான் வெயிட் பண்றேன் என்று வேகமாக பதில் கூறினாள். அரவிந்த் அங்கிருந்து மாடிக்கு போனதும் அவன் மேலே சென்று விட்டானா என்பதை கன்ஃபார்ம் செய்து கொண்டவள் சிரிக்க துவங்கினாள். அரவிந்தின் இந்த எம்பராஸ் உணர்வு அவளை சிரிக்கத்தான் வைத்தது. வழக்கமாக அவந்திகாதான் இப்படி வெட்கப்பட்டு கொண்டு அவனை பார்க்காமல் ஓடிக்கொண்டிருப்பாள். இந்த முறை அரவிந்த் இப்படி நடந்து கொள்ளவும் அவளுக்கு வேடிக்கையாக இருந்தது. அவந்திகா இப்படியாக யோசித்துக் கொண்டிருக்க, அந்த நேரம் பார்த்து டைனிங் டேபிளில் வைத்திருந்த அவளின் போனுக்கு கால் வந்தது. யோசனையில் இருந்த அவந்திகா வேகமாக போனை எடுத்து அட்டன் செய்த பிறகுதான் அவளுக்கு அது அரவிந்த் போன் என்பதே புரிந்தது. உடனே வேகமாக எழுந்தவள் மாடியில் இருக்கும் அரவிந்திடம் போனை கொண்டு போய் கொடுக்க நினைத்தாள். ஆனால் அதற்குள் தான் காலை அட்டன் செய்து விட்டாளே. காலில் இருப்பவருக்கு அரவிந்திடம் போனை கொடுக்கிறேன் என்று தெரியப்படுத்துவதுதானே முறை. அதனால் போனை காதில் வைத்தவள் எக்ஸ்கியூஸ் கேட்க வாயை திறப்பதற்குள் அந்த பக்கம் இருந்தோ ஒரு ஆண் குரல் பேச ஆரம்பித்தது. சார், உங்க லிகேஷன் சர்ஜரிய இந்த வாரம் வெள்ளிக்கிழமை பிக்ஸ் பண்ணிக்கலான்னு இருக்கோம். அன்னைக்கு நீங்க ஃப்ரீயானு செக் பண்ணிட்டு சொல்ல முடியுமா என்று அந்த பக்கம் இருந்து அந்த ஆண் குரல் சொல்லவும், அதை கேட்ட அவந்திகாவிற்கு தலையே சுற்றியது. லிகேஷன் சர்ஜரி என்றால் குழந்தை பெற்றுக் கொள்ளாமல் இருப்பதற்காக செய்து கொள்ளும் அறுவை சிகிச்சைதான். அதை பற்றித்தான் அந்த ஆண் குரல் சொன்னது. அதை கேட்டதும் அவந்திகாவிற்கு அழுகையே வந்துவிடும் போல இருந்தது. அதிர்ச்சியில் அவளால் அந்த இடத்தை விட்டு ஒரு இன்ச் கூட நகர முடியவில்லை. அவள் கண்ட கனவுகள் எல்லாம் ஒரு வினாடியில் சுக்கு நூறாக உடைந்து போனது போல தோன்றியது. நேற்று இரவுதான் அவனுக்கு அவள் மீது ஃபீலிங் இருக்கிறது என்று அவளுக்கு சின்னதாக ஒரு நம்பிக்கை உருவானது. அடுத்த நாள் பார்த்தால் இப்படி ஒரு அதிர்ச்சி செய்தி அவளை தேடி வந்து அவளை நோகடித்துக் கொண்டிருக்கிறது. முதலில் குழந்தை உருவாக கூடாது என்று அவளுக்கு கருத்தடை மாத்திரை கொடுத்து அவள் உடலை வீணடித்துக் கொண்டிருந்தவன் இப்பொழுது இப்படி ஒரு ஆபரேஷன் செய்து அவன் உடலை வருத்திக் கொள்ள நினைக்கிறான். இதெல்லாம் எதற்காக? அவளோடு இணைந்து குழந்தை பெற்றுக் கொள்ள கூடாது என்பதற்காகவா? அவந்திகாவிற்கு அரவிந்த் ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறான் என்று துளியும் புரியவில்லை. அவளுக்கு கோபத்தில் கண்ணே சிவந்து விட்டது. பல்லை கடித்துக் கொண்டு நின்றிருந்தவளை அந்த பக்கத்திலிருந்து சார் எனும் அழைப்பு குரல் அமைதியாக்கியது. அதை காட்ட வேண்டிய நேரம் இதுவல்ல என்பதை உணர்ந்தவள் தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டு, ஓகே, நான் சார் கிட்ட சொல்லிடுறேன் என்று மென்மையான குரலில் கூறினாள். அவள் அப்படி கூறவும், ஓகே என்று அந்த ஆண் குரல் போனை வைத்தது. அவந்திகா போனை வைத்துவிட்டு நிமிர, அரவிந்தோ அப்பொழுதுதான் படிகளில் இருந்து இறங்கிக் கொண்டிருந்தான். டிப்டாப்பாக உடையணிந்து கொண்டு வந்து கொண்டிருப்பவனை அவந்திகா வெறித்து பார்த்தாள். அரவிந்தின் முகத்தில் எந்தவித உணர்வும் தென்படவில்லை. அவந்திகா மட்டும் இந்த காலை அட்டன் பண்ணி இருக்கவில்லை என்றால் அரவிந்த் இப்படி ஒரு காரியத்தை பண்ண போகிறான் என்று அவள் கொஞ்சமும் யோசித்து கூட பார்த்திருக்க மாட்டாள். இவ்வளவு பெரிய முடிவை எடுத்துவிட்டு
இவனால் எப்படி இவ்வளவு இயல்பாக இருக்க முடிகிறது என்று அவந்திகாவிற்கு சுத்தமாக புரியவில்லை. அவந்திகா அரவிந்தை கூர்ந்து பார்த்து கொண்டிருக்க, அவந்திகாவின் பார்வையை உணர்ந்த அரவிந்தோ அவளை அலட்சியமாக பார்த்தபடியே இறங்கி வந்தான். அரவிந்த் அருகில் வந்ததும் அவன் கையில் போனை கொடுத்தவள், போனை மறந்துட்டீங்க என்று கூறவும், அரவிந்தோ போனை வாங்கி கையில் வைத்துக்கொண்டு வாசலை நோக்கி நடந்தான். அவந்திகாவிற்கோ அந்த சூழ்நிலையில் மூச்சு முட்டுவது போல இருந்தது. அவளுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் இருந்த இடம் தெரியாமல் ஓடி இருக்க, அவந்திகாவின் மனதுக்குள் புயல் வீச துவங்கியிருந்தது. மனதை திடமாக்கிக் கொண்டவள் அரவிந்தை பின்தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தாள். அரவிந்தின் காரில் ஏறிய அவந்திகா எதுவும் பேசாமல் அமைதியாகவே தான் இருந்தாள். அவந்திகா அப்படி அமைதியாக அமர்ந்திருப்பதை பார்த்தவன், என்ன இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்க என்று கேட்க, அப்பொழுதுதான் அவந்திகாவிற்கு சுய நினைவே வந்தது. அப்படிலாம் இல்லையே என்று அவள் டக்கென்று கூறவும், அரவிந்த் அவளை உற்று பார்த்தான். அப்புறம் ஏன் இவ்வளவு அமைதியா இருக்க என்று அரவிந்த் கேட்க, நாம என்ன தினமும் பேசிட்டா இருக்கோம், நான் நல்லாத்தான் இருக்கேன், அதுவும் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் என்று கூறியவள் வலுக்கட்டாயமாக புன்னகைக்கவும், அந்த புன்னகையில் தெரிந்த வேதனை அரவிந்தால் உணர முடிந்தது. அவள் எதற்காக இப்படி சோகமாக இருக்கிறாள் என்பதை அவன் தெரிந்து கொள்ள நினைத்தான். அவந்திகா எதற்காகவோ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாள் என்பது அவனுக்கு நன்கு தெரிந்தாலும் கூட, அவள் எதற்காக இப்படி சோகமாக இருக்கிறாள் என்பதை அவன் தெரிந்து கொள்ள நினைத்தான். அவந்திகா எதற்காகவோ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாள் என்பது அவனுக்கு நன்கு தெரிந்தாலும் கூட, அதை பற்றித்தான் அவந்திகா அவனிடம் சொல்வதாக இல்லையே. அதனால் அதற்கு மேலும் அதை பற்றி அவளிடம் தோண்டி துருவி கேட்டுக் கொண்டிருக்காமல் அரவிந்த் அமைதியானான். அவளின் ஆபீஸ் வந்ததும் காரை நிறுத்தியவன், உனக்கு வேலை விஷயமா ஏதாவது உதவி தேவைப்பட்டா தயங்காம என்கிட்ட கேளு என்று மென்மையான குரலில் கூறவும், கார் டோரை திறக்க போனவள் கண்களை சுருக்கிக் கொண்டு அரவிந்தை பார்த்தாள். அவர்களின் உறவே போலியானதுதான் என்றால் இவன் எதற்காக இப்படி அன்பாக நடந்து கொள்ள வேண்டும், அதுவும் திரும்ப திரும்ப எதற்கு ஷோ காட்டிக் கொண்டிருக்க வேண்டும் என்று அவளுக்கு அலுப்பாக இருந்தது. அவனை வெறுமையாக பார்த்தவள், கண்டிப்பா என்னால இந்த மந்த் டார்கெட்டை முடிக்க முடியலனா நேத்து நடந்த விஷயத்த நியூஸா எழுதி பப்ளிஷ் பண்ணிடுறேன், நிச்சயம் அது ஹெட்லைன் நியூஸா ட்ரெண்ட் ஆகிடும் என்று அவந்திகா கூறவும், அவள் நேற்று இரவு அவர்களுக்குள் பேசிக்கொண்ட ட்ரூத் ஆர் டேர் கேள்விகளை பற்றித்தான் சொல்கிறாள் என்று நினைத்த அரவிந்த் சங்கடமாக உணர்ந்தான். அது அவனை சங்கடப்படுத்தவும் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியானான். அவனின் அமைதியை உணர்ந்தவள் அவனுக்கு வெறுப்பாக பாய் சொல்லிவிட்டு கார் டோரை சாத்திவிட்டு திரும்ப, அங்கு அனு அவந்திகாவை முறைத்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள். அனு அப்படி நின்று கொண்டிருப்பதை பார்த்தவளுக்கு ஜெர்க்கானது. இவ என்ன பண்ண காத்திருக்காளோ என்று அவந்திகாவின் மனம் புலம்பிக் கொண்டிருக்க, அனுவோ அவளை கோபமாக பார்த்து கொண்டிருந்தாள். விடிந்தாலே பிரச்சனை என்று வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பவளுக்கு விதி எந்தெந்த ரூபத்தில் பிரச்சனை கொடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் வளைத்து வளைத்து பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்க, தனி ஒருவளாக அவந்திகா அத்தனையையும் சமாளிக்க தயாரானாள். பாகம் 152. அனு கோபமாக நின்று கொண்டிருப்பதை பார்த்த அவந்திகாவிற்கு ஜெர்க்கானது. அவள் ஒரு வினாடி அப்படியே ஸ்டன்னாகி நின்றுவிட, அவந்திகாவை முறைத்து பார்த்து கொண்டிருந்த அனு பேச ஆரம்பித்தாள். அரவிந்த் சாருக்கு கல்யாணம் ஆச்சு, அது உனக்கு தெரியும் தானே? கல்யாணம் ஆனவரோட சுத்திட்டு இருக்கியே, உனக்கு அசிங்கமா இல்ல? இது மட்டும் அவரோட வைஃபுக்கு தெரிஞ்சா உன் நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமா என்று அவள் கோபமும் கேலியாக கூறிக்கொண்டிருக்க, அதை கேட்ட அவந்திகாவிற்கு சிரிப்பதா அழுவதா என்றே தெரியவில்லை. அவந்திகா தானே அரவிந்தின் மனைவி, அவளிடமே வந்து இப்படி சொன்னால் அவள் என்னதான் ரியாக்ட் செய்வது? அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவந்திகா போதுமான அளவுக்கு இன்றைக்கான வேதனையை அனுபவித்து விட்டாள். அதனால் திரும்பவும் அணுவோடு ஆர்கியூ செய்யும் அளவுக்கு
அவளுக்கு மனதில் தெம்பில்லாமல் போனதால் அனுவை ஒரு பார்வை பார்த்தவள் அவளை கண்டு கொள்ளாமல், கொஞ்சம் நகர்றியா, எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று கூறிவிட்டு அவளை கடந்து உள்ளே சென்றாள். அவந்திகா அப்படி கண்டு கொள்ளாமல் போனதும் அனுவுக்கு பயங்கரமாக கடுப்பானது. அவள் இன்று அவந்திகாவை விடுவதாக இல்லை. அவளை ஃபாலோ செய்து கொண்டு போன அனு, என்ன கண்டுக்காம போற அளவுக்கு நீ பிஸியா இருக்கியா, இல்ல அவ்வளவு திமிரா? பெஸ்ட் ஆக்டர் அரவிந்தோட சுத்துறன்ற திமிர் தானே? எனக்கு அப்பவே ஒரு டவுட் இருந்துச்சு. இதனாலதான் நான் நேத்து சொன்ன ரிச் கைஸ் மேல நீ இன்ட்ரெஸ்ட் காட்டலையா? அதான் உனக்கு மணி பேங்கே கிடைச்சிருச்சே. இதுக்கு மேல எப்படி நீ அவங்க மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுவ என்று அனு பேசிக்கொண்டே அவந்திகாவின் பின்னால் போக, அவந்திகா லிப்டில் நுழையவும் அனுவும் விடாமல் அவளோடு லிப்டுக்குள் சென்றாள். ஆமா அவந்திகா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ அவரோட சுத்திட்டு இருக்கிற விஷயம் அவரோட வைஃபுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் உன்னால நிம்மதியா மூச்சு கூட விட முடியாது. உன் ஆசை காதலன் அரவிந்த் சார் கூட உன்னை காப்பாத்த உன் கூட நிக்க மாட்டாரு. உன்னை போற போக்குல கழட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாரு. அவருக்கு நீ மட்டும் ஆசநாயகி இல்ல அவந்திகா. இந்த மாதிரி ஆக்டர் பின்னாடி 1000 அழகான பொண்ணுங்க சுத்துவாங்க. அந்த 1000 பொண்ணுங்கள்ல நீயும் ஒருத்தி, அவ்வளவுதான் என்று அனு அவந்திகாவை வெறுப்பேத்துவதற்காகவே பேசிக் கொண்டிருந்தாள். என்னதான் அவந்திகா துஷ்டனை கண்டால் தூர விலகு என்பதை நினைத்து கொண்டு விலகி சென்றாலும் அனுதான் அவளை விடுவதாக இல்லையே. அதுவும் இல்லாமல் அவந்திகா விரும்பாத டாபிக்கை பற்றியே திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருக்கிறாளே. முதலில் அரவிந்த் டாபிக்கை பேசாமல் அவளை திசை திருப்ப வேண்டும் என்று நினைத்த அவந்திகா அனுவை கேலியாக பார்த்தாள். அனு, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது என்று அவந்திகா புருவத்தை உயர்த்தி கேட்கவும், என்ன என்று கேட்டுவிட்டு அனு அவந்திகாவை முறைத்து பார்த்தாள். அதாவது நம்ம மேனேஜிங் எடிட்டர் சந்தோஷ் ஏன் இன்னும் மேரேஜ் பண்ணிக்கல? ஏற்கனவே அவருக்கு வயசு 30 தாண்டிருச்சு. இன்னமும் ஏன் அவரை கல்யாணம் பண்ணிக்காம இருக்காரு? ஒருவேளை அவருக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாத அளவுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்குமோ என்று அவந்திகா வாய்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணி கொண்டு அனுவின் காதருகில் வந்து ரகசியம் சொல்வது மாதிரி கிசுகிசுக்கவும் அனுவிற்கு கடுப்பானது. ஷட் அப் என்று அனு கோபத்தில் கத்த, அவந்திகாவோ கேலியாக சிரித்தாள். கோபப்படாதானு, ஒருவேளை அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருக்குமோ, அத வெளியே தெரியாம மறைச்சிட்டு இருக்காரோ என்று அவந்திகா சந்தேகம் கேட்பது போல கூறவும் அனுவின் முகம் கோபத்தில் சிவந்தது. வளராத அவந்திகா, உனக்கு எங்க ரிலேஷன்ஷிப்ப பார்த்து பொறாம, அதான் தேவையில்லாததெல்லாம் சொல்லி எங்களை பிரிக்க பாக்குற. இங்க பாத்தியா என்றவள் அவளின் விரலில் போட்டிருக்கும் ரிங்கை காட்டினாள். இந்த ரிங்க சந்தோஷ் தான் எனக்கு போட்டு விட்டாரு. கூடிய சீக்கிரமே எங்க மேரேஜ் பத்தி நாங்க அனௌன்ஸ் பண்ணிடுவோம். லீகலா மேரேஜும் பண்ணிப்போம் என்று அனு அழுத்தமாக பேசிக் கொண்டிருக்க அவந்திகாவுக்கோ, என்னமோ பண்ணி தொலைங்க, ஒரு வழியா இந்த அரமண்டலானு அரவிந்த் டாபிக்க விட்டுருச்சு, எனக்கு அது போதும் என்று நினைத்து கொண்டு, அப்படியானு நீங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டா எனக்கும் சந்தோஷம்தான். உங்க மேரேஜுக்கு என்னை இன்வைட் பண்ணு. நான் உன் கல்யாணத்துக்கு வந்து வெயிட்டா ஒரு மேரேஜ் கிஃப்ட் கொண்டு வரேன் என்று அவந்திகா நக்கல் தொனியில் சொல்லவும், லிப்ட் அவர்களின் ஆபீஸ் இருக்கும் ஃப்ளோரில் நிற்கவும் சரியாக இருந்தது. அவந்திகா அனு விஷயத்தை வைத்து நக்கல் அடித்ததால் கோபப்பட்ட அனு உதட்டை சுளித்துக் கொண்டு வேகமாக ஆபீஸுக்குள் போய்விட்டாள். அனு அப்படி போய்விடவும், அப்பா போயிட்டாளா? காலையிலேயே என்ன வாயி! என்னவோ ஊர்ல இல்லாத ஆண் அழகனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி என்ன சீனு! அவனே எந்த பொண்ணு கிடப்பான்னு அலையிற கேஸ். இதுல என்னைய கரெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணா, ஆனா அது முடியாதுன்னு தெரிஞ்சு இவ கூட சுத்துறான். அப்படி ஒரு உத்தம புத்திரன் அவன். அவனை போய் கல்யாணம் பண்ணிக்க போறாளாம். இதுக்கு இவ்ளோ பில்டப் வேற. இவ பில்டப் தாங்கல. காலையில விடிஞ்சதும் விடியாததுமா அந்த அரவிந்தால பிரச்சனை வருதுன்னு பார்த்தா, ஆபீஸுக்குள்ள நுழையறதுக்குள்ளேயே இந்த பெருச்சாளி தொல்லை சகிக்க முடியல. இருடி, இந்த பிரச்சனையெல்லாம் முடியட்டும், அப்புறம் உன்னை பாத்துக்கிறேன் என்று கண்களை சுருக்கிக் கொண்டு
கோபமாக சொல்லிக் கொண்டவள் மனதில் அரவிந்தின் ஆபரேஷன் நினைவுக்கு வந்தது. உடனே அவந்திகாவின் உடலே வலிமை இழந்தது போல சோர்ந்து போனது. சோர்வாக ஆபீஸிற்குள் சென்றவள் அவளின் அறைக்குள் நுழைந்ததும் காலையில் நடந்ததை பற்றியே திரும்ப திரும்ப நினைத்து கொண்டிருந்தாள். என்னோட சேர்ந்து குழந்தை பெத்துக்க விருப்பம் இல்லனா அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்? குழந்தை பெத்து குடுக்கணும்னு கான்ட்ராக்ட் போடணும். எனக்கு தான் மாத்திரை கொடுத்தாருன்னு பார்த்தா இப்போ அவரு ஆபரேஷன் பண்ணிக்க போறாராம். இதெல்லாம் எதுக்காகன்னு தான் எனக்கு புரியல. ஆனா எதுக்காக வேணாலும் இருக்கட்டும், அவரை நான் ஆபரேஷன் பண்ணிக்க விட மாட்டேன். எப்படியாவது 1 வீக்குக்குள்ள அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை கண்டுபிடிச்சு அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவருக்கு ஆபரேஷன் பண்ற தேவையே இருக்காதுல்ல. எஸ், அதான் சரி என்று முடிவுக்கு வந்தவள் உடனே போனை எடுத்து டாக்டர் குமரனுக்கு கால் செய்தாள். டாக்டர், இன்னைக்கே என்னோட தம்பிய ஃபாரின் ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியுமா என்று அவந்திகா கேட்கவும் அதை கேட்ட டாக்டருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. என்னதான் அவந்திகா ஏற்கனவே டாக்டரோடு இதை பற்றி டிஸ்கஸ் செய்திருந்தாலும் இப்படி திடுதிப்பென்று டிரான்ஸ்பர் பண்ண சொல்லுவாள் என்று அவர் எதிர்பார்த்திருக்கவில்லை. சில வினாடிகள் அமைதியாக யோசித்தவர், கன்ஃபார்மா இன்னைக்கே டிரான்ஸ்பர் பண்ணி ஆகணுமா என்று அவர் திரும்பவும் ஒரு முறை கேட்க அவந்திகா, எஸ் டாக்டர், வெரி அர்ஜென்ட் என்று வேகமாக பதில் கூறினாள். ஓகே அவந்திகா, நான் என் ப்ரொஃபஸரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு திரும்ப உங்களுக்கு கால் பண்றேன் என்று அவர் காலை கட் செய்யவும் அவந்திகாவிற்கு பதட்டமானது. எப்படியாவது இன்றே அகிலனை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிவிட்டால் நிம்மதி என்று அவந்திகா மனம் தவித்துக் கொண்டிருக்க கொஞ்ச நேரத்திலேயே டாக்டர் திரும்பவும் கால் செய்தார். அவந்திகா, குட் நியூஸ். இன்னைக்கு அகிலனை டிரான்ஸ்பர் பண்றதுல எந்த இஷ்யூவும் இல்ல. ஃபிளைட் டிக்கெட் கூட அவைலபிளா இருக்கு. என் ப்ரொஃபஸரும் ஓகே சொல்லிட்டாரு. சோ நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கே அகிலனை ஃபாரினுக்கு கூட்டிட்டு போயிடலாம் என்று டாக்டர் சொன்னதும் அவந்திகாவிற்கு நிம்மதியானது. அகிலன் ஒரு பேஷண்ட் என்பதால் அவனை ஃபாரின் ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்பர் செய்யும் ப்ராசஸில் பெரிய பிரச்சனை இருக்கவில்லை. அதுவும் இல்லாமல் அகிலனை ஃபாரினுக்கு அனுப்புவதை பற்றி ஏற்கனவே அவர்கள் முடிவு செய்திருந்ததால் அதற்கான ஏற்பாடு ஏற்கனவே நடந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் இன்று டிரான்ஸ்பர் செய்வது என்பது டாக்டருக்கு கொஞ்சம் சவாலாக இருந்தது. அதையும் சமயோஜிதமாக டீல் செய்தவர் அகிலனை டிரான்ஸ்பர் செய்யும் ப்ராசஸை சக்சஸ்ஃபுல்லாக ஓகே செய்தார். டாக்டர் அப்படி சொன்னதும், தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ சோ மச் என்று அவந்திகா உணர்ச்சி வசப்பட்டு நன்றி சொல்லிக் கொண்டிருக்க, நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உங்களால இன்னைக்கு எனக்கும் ஃபாரினுக்கு ட்ரிப் போற வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்று அவர் கிண்டலாக கூற அதை கேட்ட அவந்திகா புன்னகைத்தாள். ஆனால் டாக்டர் போனை வைத்த பிறகு அவந்திகாவின் புன்னகை காணாமல் போனது. அவளுக்கு அகிலனை ஃபாரினுக்கு அனுப்ப கொஞ்சம் கூட இஷ்டமில்லைதான். ஆனால் அவளுக்கு இப்பொழுது வேறு வழியும் இருக்கவில்லையே. அவள் இன்னும் 1 வாரத்தில் அரவிந்தை டிவோர்ஸ் செய்யும் ப்ராசஸை ஆரம்பிக்க போகிறாள். அவந்திகா மட்டும் அப்படி செய்துவிட்டால் அரவிந்தின் கோபம் எல்லை மீறி போய்விடும். அந்த நேரத்தில் அவன் என்ன செய்கிறான் என்றே தெரியாமல் கோபத்தில் எதையாவது செய்து வைத்து விடுவான். அரவிந்தின் கோபம் அகிலனின் மீது பாய நிறைய வாய்ப்பிருக்கிறது. அதனால்தான் அவந்திகா இவ்வளவு அவசரமாக அகிலனை இங்கிருந்து அனுப்பி வைத்தாக வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கும் அரவிந்துக்கும் இருக்கும் பிரச்சனையில் அகிலனுக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்பதுதான் அவளின் நோக்கம். அதற்காக அவள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தாலும் அவளுக்கு ஒரே உறவாக இருக்கும் அவளின் தம்பியையும் ஃபாரினுக்கு அனுப்பி வைத்துவிட்டு தனியாக அவள் வாழ வேண்டும் என்று நினைக்கும் போதே அவந்திகாவிற்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. என்னதான் அவளால் தொடர்ந்து அகிலனை பார்க்க முடியாவிட்டாலும் தன்னால் பார்க்க முடிகிற தொலைவில்தான் அகிலன் இருக்கிறான் என்ற உணர்வே அவளுக்கு ஒருவித ஆறுதலை தந்து கொண்டிருந்தது. இனி அந்த ஆறுதலும் அவளுக்கு இல்லாமல் போய்விடப் போகிறது என்று நினைக்கும் போது அவளுக்கு விரக்தியாக இருந்தது. ஆனால் இதையெல்லாம் யோசித்து நேரத்தை கடத்தி கொண்டிருக்கும் சூழ்நிலை அவளுக்கு இல்லையே. அவள் அழுவதற்கோ இல்லை என்ன இந்த வாழ்க்கை என்று
வருத்தப்பட்டு நிற்பதற்கோ கூட அவளிடம் நேரம் இருக்கவில்லை. அகிலனை ஏர்போர்ட்டுக்கு போய் வழி அனுப்பி வைக்க வேண்டிய இடத்தில் அவள் இருக்கிறாள். அதனால் கலங்கிய கண்களை துடைத்தவள் ஆபீஸில் பெர்மிஷன் போட்டுவிட்டு ஏர்போர்ட்டுக்கு கிளம்பினாள். மனதை திடமாக்கிக் கொண்டு ஏர்போர்ட்டுக்கு போனவளுக்கு அகிலனை பார்த்ததும் மனம் தடுமாற ஆரம்பித்தது. அகிலனோ என்றுதான் முகத்தை வைத்துக் கொண்டிருந்தான். அவனுக்கும் ஃபாரினுக்கு போவதில் கொஞ்சமும் விருப்பமில்லை என்பது அவந்திகாவிற்கு புரியத்தான் செய்தது. இருந்தாலும் சென்டிமெண்டை விட அவனின் பாதுகாப்புதான் முக்கியம் என்று நினைத்தவள் மனதை கல்லாக்கி கொண்டாள். அகிலனை பார்த்தவள், அகிலா, உன்னை நீதான் பாத்துக்கணும், புரியுதா என்று அக்கறையும் வேதனையுமாக சொன்னவளை பார்த்தவன், ஓகே, ஆனா நீ உன்னை பாத்துக்க மறந்துடாத. என்ன நினைச்சு கவலைப்படாம நீ சேஃபா இரு. கொஞ்ச நாள் தான், நான் சீக்கிரமே திரும்ப வந்துருவேன். அதுக்கப்புறம் நான் உன்னை பாத்துக்கிறேன் என்று கண்கள் கலங்க கூறியவனை பார்த்ததும் அவந்திகாவால் அவளின் அழுகையை அடக்க முடியவில்லை. இருந்தாலும் அவளும் அவன் முன்பு அழுது விட்டால் பின் அகிலனை சமாதானம் செய்வது கடினமாகிவிடும் என்று புரிந்து கொண்டவள் உதட்டை கடித்துக் கொண்டு அழுகையை கண்ட்ரோல் செய்து கொண்டாள். ஒரு வழியாக இருவரும் ஒருவரை ஒருவர் பார்வையாலேயே ஆற தழுவிக்கொண்டு சமாதானமாகி இருக்க அகிலன் பிளைட்டுக்கு கிளம்பினான். ஏர்போர்ட்டிலேயே காத்திருந்த அவந்திகாவிற்கு அகிலனின் பிளைட் கிளம்பும் அனௌன்ஸ்மெண்ட் கேட்டதும் அவளையும் அறியாமல் அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவளின் உயிரின் பாதியை யாரோ பீத்து எடுத்துக்கொண்டு செல்வது போல வலியை உணர்ந்தாள். தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்று சொல்வார்களே, அதுக்கு ஏற்ப என்னதான் அவந்திகா தன்னை உறுதியானவளாக காட்டிக்கொண்டாலும் அவளையும் மீறி அகிலன் பிரிந்து செல்லும் வேதனையை அவள் கண்ணீர் வழிந்தோடி காட்டிக் கொண்டிருந்தது. பாகம் 153. அகிலன் அப்ராடுக்கு செல்வது அவந்திகாவிற்கு மிகுந்த வேதனையை தான் கொடுத்தது. 8 வருடத்திற்கு முன்பு அவளின் வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமாக போய்கொண்டிருந்தது என்பதை நினைத்தவளுக்கு அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவளின் பெற்றோர் உயிரோடு இருந்தபோது அவர்கள் அவந்திகாவின் மேற்படிப்புக்காக அவளை ஃபாரினுக்கு அனுப்பி வைக்கும் எண்ணத்தில் இருந்தார்கள். ஆனால் அவந்திகாவோ ராஜனின் மீது இருந்த காதலால் போக விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டாள். அதற்கு அவள் சொன்ன காரணம்தான் எல்லாவற்றிற்கும் மேலே அல்டிமேட்டாக இருந்தது. அம்மா, என்னால உங்களை விட்டுட்டு அவ்வளோ தூரம் போக முடியாது. உங்களை எல்லாம் பிரிஞ்சு என்னால அவ்வளோ நாள் அங்க இருக்க முடியாதுமா என்று சென்டிமெண்டாக பேசிய கண்கள் கலங்கவும் அவளின் அம்மாவும் அப்பாவும் அவளை ஃபாரின் அனுப்பும் முடிவை கைவிட்டனர். ஆனால் பாவம், அவர்களுக்கு தெரியாது அவந்திகா வடிக்கும் கண்ணீர் ராஜனுக்கானது என்று. ஒருவேளை அவள் படிப்புக்காக ஃபாரினுக்கு சென்று விட்டால் அதற்கு பிறகு ராஜனை பார்க்க முடியாமல் போய்விடுமோ என்ற பயத்தில்தான் அவந்திகா அப்படி ஒரு டிராமா போட்டாள். அதெல்லாம் அவந்திகாவிற்கு நினைவுக்கு வர அவள் செய்தது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம் என்பது அவளுக்கு இப்பொழுதுதான் புரிந்தது. அவந்திகா ஃபாரினுக்கு செல்ல விருப்பமில்லை என்று சொன்னதும் அவளின் பெற்றோர் அகிலனை ஃபாரினுக்கு அனுப்பும் முடிவுக்கு வந்திருந்தனர். அதற்கான ஏற்பாட்டை செய்ய அவர்கள் தொடங்குவதற்கு முன்பே அவர்களின் வாழ்க்கை திசை திரும்ப ஆரம்பித்து விட்டது. பிசினஸ் லாஸ் ஆனது மட்டுமில்லாமல் தீ விபத்தில் அவர்கள் இருவருமே கடவுளிடம் போய் சேர்ந்து விட்டனர். ஆனால் இன்று அவந்திகா அவளின் பெற்றோர் விருப்பப்படி அகிலனை ஃபாரினுக்கு அனுப்பி வைத்து விட்டாள். ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டுமில்லாமல் அவன் தொடர்ந்து அங்கே படிக்கும் ஏற்பாட்டையும் செய்ய திட்டமிட்டிருந்தாள். அந்த விஷயத்தில் அவந்திகாவிற்கு இது கொஞ்சம் நிம்மதியைத்தான் கொடுத்தது. அவந்திகா இப்படியாக அகிலனை பற்றி நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்க இந்த நியூஸோ அரவிந்தின் காதுக்கு சென்றது. சம்பத் தான் இதை பற்றி அரவிந்திடம் சொல்லிக் கொண்டிருந்தான். சார், அவந்திகா அவங்களோட தம்பிய அவசரமா அப்ராட் ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்களாம், அதுவும் இன்னைக்கே என்று சம்பத் கூறவும் அரவிந்த் மனம் குழப்பமடைந்தது.
அகிலன் உடல்நிலை சீரியஸ் கண்டிஷனை தாண்டிவிட்டது. அவன் முன்பை விட இப்பொழுது நன்றாகவே தான் இருக்கிறான் என்னும் தகவல் ஏற்கனவே அரவிந்திற்கு வந்திருந்தது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு அவசரமாக எதற்கு அவனை ஃபாரின் ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்பர் பண்ண வேண்டும் என்பது அரவிந்திற்கு புரியாத புதிராக இருந்தது. காலையில் அவந்திகா நடந்து கொண்ட விதத்தை யோசித்து பார்த்தவனுக்கு அவளின் வாடிய முகம் நினைவுக்கு வந்தது. ஒருவேளை அகிலனை அப்ராடுக்கு அனுப்புவதால் தான் அவந்திகா அப்படி இருந்தாலோ, தம்பியை பிரிய போகும் சோகம்தான் அவளை அப்படி இருக்க வைத்ததோ என்று யோசித்தவனுக்கு எஸ், அப்படித்தான் இருக்கும் என்று அவனே பதிலையும் கூறிக்கொண்டான். ஆனால் அவ்வளவு வேதனை அவள் மனதில் இருந்தாலும் என்ன ஆச்சு என்று அரவிந்த் கேட்டதும் நான் சந்தோஷமாத்தா இருக்கேன் என்று கூறிவிட்டு வலுக்கட்டாயமாக அவள் சிரித்தது அரவிந்திற்கு நினைவுக்கு வந்தது. அந்த சிரிப்பின் மறைவில் இருக்கும் அவந்திகாவின் வேதனையை உணர்ந்த அரவிந்தின் மனம் துடிக்க ஆரம்பித்தது. அரவிந்தின் இந்த துடிப்பை புரிந்து கொள்ளாத சம்பத்தோ, சார், உங்க புது படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்கான ஷூட்டிங்குக்கு ஆஸ்திரேலியா போற மாதிரி இருக்கும் சார் என்று சம்பத் சின்சியர் சிங்காரம் மாதிரி கூறிக்கொண்டிருக்க, அரவிந்தோ இன்னமும் அவந்திகாவை பற்றி நினைப்பதை நிறுத்தியிருக்கவில்லை. அபிஷியலாக பேசிக்கொண்டிருக்கும் சம்பத்தை ஓரக்கண்ணால் பார்த்தவன் தொண்டையை சரி செய்து கொண்டு, சம்பத், இந்த பொண்ணுங்களை எப்படி சமாதானப்படுத்துறது என்று கேட்கவும் சம்பத்திற்கோ ஜெர்க்கானது. என்ன சார் சொன்னீங்க என்று அரவிந்த் சொன்னது காதில் சரியாக விழாததை போல திரும்பவும் கேட்டான். சில நேரங்களில் எதிரில் இருப்பவர் பேசுவது காதுக்கு கேட்டாலும் அதை அறிவுதான் ஏற்றுக்கொள்வதில்லை. ஒருவேளை தவறாக புரிந்து கொண்டோமோ என்று திரும்பவும் கேட்டு உறுதிப்படுத்திக் கொள்ளத்தான் முயற்சி செய்யும். சம்பத்தும் அப்படித்தான் அவன் காதுகளை நம்பாமல் திரும்பவும் கேட்டான். அரவிந்தோ சம்பத் கேட்ட கேள்வியில் கொஞ்சம் தடுமாறி போனாலும் அவனுக்கு இதை பற்றி டிஸ்கஸ் செய்ய வேறு எந்த மஞ்சமாக்கானும் கிடைக்கப் போவதில்லை என்பதால் வேறு வழி இல்லாமல் அதை அவனிடமே கேட்டு தொலையலாம் என்று நினைத்தவன், பொண்ணுங்க அப்செட்டா இருக்கும்போது அவங்கள எப்படி சமாதானம் பண்றது, என்ன பண்ண அவங்க கூல் ஆவாங்க, அவங்க மூட சேஞ்ச் பண்ண ஏதாவது வழி இருக்கா என்று அரவிந்த் அமைதியான குரலில் கேட்டதும் சம்பத்துக்கோ சிரிப்பை அடக்க முடியவில்லை. கடைசியில அரவிந்த் சாரும் பொண்டாட்டிய சமாதானப்படுத்த டிப்ஸ் கேக்குற ரேஞ்சுக்கு வந்துட்டாரே என்று நினைத்த சம்பத்திற்கு சிரிப்பாக வந்தது. இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் அரவிந்த் முன்னால் சிரித்தால் அரவிந்த் கடுப்பில் சம்பத்தின் சம்பளத்தை கட் செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்பதால் வாய்க்குள்ளேயே சிரிப்பை அடக்கியவன் யோசிக்க ஆரம்பித்தான். பொண்ணுங்களை சமாதானப்படுத்துறதுக்கு வழி இருக்கு, ஆனா என்று யோசித்தவாறே சம்பத் இழுக்கவும் அவனை திரும்பி பார்த்தவன், ஆனா என்ன என்று புருவத்தை உயர்த்தி கேட்டான். நாம சமாதானப்படுத்துற பொண்ணுங்களை வச்சுதான் அந்த வழிய டிசைட் பண்ண முடியும், பட் அது உங்களால முடியுமான்னு தெரியலையே என்றவன் என்னவோ நாளுக்கு ஒரு பொண்ணை சமாதானப்படுத்தி கொண்டிருப்பவன் மாதிரி பேசிக் கொண்டிருக்கவும் அரவிந்தோ அவனை முறைத்து பார்த்தான். முதல்ல விஷயத்த சொல்லு என்று அரவிந்த் கொஞ்சம் அழுத்தி கூறவும் தான் சம்பத் அவன் பில்டப்பை விட்டுவிட்டு விஷயத்துக்கு வந்திருந்தான். அதாவது சார், நான் காமனாவே சில மெத்தட சொல்றேன், நீங்க அதுல ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. முதல் மெத்தட், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம். எக்ஸாம்பிள், ரிங், இயரிங்ஸ், இது மாதிரி ஏதாவது. நெக்ஸ்ட், அவங்கள நல்ல ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட கூட்டிட்டு போகலாம். இன்னொரு வழியும் இருக்கு, அவங்களுக்கு பிடிச்ச பொக்கேவை கொடுத்து ஸ்வீட்டா பேசி அவங்க மூட சேஞ்ச் பண்றது என்று சம்பத் கூறவும் எல்லாம் புரிந்தது போல தலையாட்டிய அரவிந்த், ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட், நீ போய் உன் வேலையை பார்க்கலாம் என்று கூறிவிட்டு தீவிர சிந்தனைக்கு போக சம்பத்தோ விட்டால் போதும் என்று வேக வேகமாக அரவிந்தின் ரூமிலிருந்து வெளியில் ஓடினான். சம்பத்திற்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. அரவிந்த் இப்படியெல்லாம் கேள்வி கேட்பவனே கிடையாது. எப்பொழுதும் ஸ்ட்ரிக்டான மிலிட்டரி ஆபீசர் மாதிரி நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு முறுக்கிக் கொண்டு திரியும் அரவிந்த் இப்பொழுது மனைவியை சமாதானப்படுத்த டிப்ஸ் கேட்பதெல்லாம் வேற லெவல் டிரான்ஸ்பர்மேஷன். அரவிந்த் பொக்கேவை வைத்துக் கொண்டு
அவந்திகாவின் பின்னாடி ஓடி ஓடி சமாதானப்படுத்துவதைப் போல கற்பனை செய்து பார்த்த சம்பத்திற்கு திரும்பவும் சிரிப்பு வந்தது. சம்பத் பாட்டுக்கு அரவிந்தின் அறை கதவிற்கு வெளிப்புறம் நின்று கொண்டு கற்பனை செய்து பார்த்து சத்தமாக சிரித்து கொண்டிருக்க, அறைக்குள்ளிருந்த அரவிந்திற்கு அவனின் சிரிப்பு சத்தம் நன்றாகவே கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டு அறை கதவை திறந்து வெளியில் வந்தவன் சிரித்து கொண்டிருந்த சம்பத்தை முறைத்து பார்த்தபடி நின்றிருந்தான். சம்பத்தோ அரவிந்த் தன் முன் வந்து நிற்பது கூட தெரியாமல் வயிற்றை பிடித்து கொண்டு குனிந்த வாக்கில் சிரித்து கொண்டிருக்க, சட்டென்று ஏதோ ஒன்று அவனை உந்தவும் அவனுக்கு முன்னால் ஒரு உருவம் நிற்பது தெரிந்து நிமிர்ந்து பார்த்தான். அப்பொழுதுதான் அங்கு அரவிந்த் முறைத்தபடி நின்று கொண்டிருப்பதே அவனுக்கு தெரிந்தது. அவ்வளவுதான். அரவிந்தின் கோப பார்வையை உணர்ந்தவன் வாயை ஜிப் போட்டு மூடிக்கொண்டு அங்கிருந்து ஓட்டமாக ஓடியே விட்டான். அரவிந்திற்கோ இப்பொழுது சம்பத்தை பற்றி யோசிக்க நேரமில்லை. வாட்சை பார்த்தவன் மணி 4 ஆனதை பார்த்ததும் வேகமாக அவன் போனை எடுத்து நல்ல ரெஸ்டாரண்டை தேட ஆரம்பித்திருந்தான். ஆனால் அவந்திகாவை திருப்திப்படுத்தும் அளவுக்கு ஒரு நல்ல ரெஸ்டாரண்டை செலக்ட் செய்வது ஒன்றும் ஈஸியான காரியமில்லை. 8 வருடங்களுக்கு முன்பு இருந்த அவந்திகாவின் ஸ்டேட்டஸே வேறு. பணக்கார குடும்பத்தில் பிறந்த செல்ல மகள். கேட்டதெல்லாம் உடனுக்குடன் வாங்கித்தர தயாராக இருக்கும் அப்பாவின் லிட்டில் பிரின்சஸ். சோ அவந்திகா அவளுக்கு பிடித்ததையெல்லாம் இந்நேரம் அனுபவித்திருப்பாள். மற்ற விஷயத்தில் எப்படியோ, சாப்பாடு விஷயத்தில் அவளுக்கு குறை என்று எதுவும் இருக்காது என்பது மட்டும் அரவிந்த் அறிந்திருந்த விஷயம். அப்படி இருக்கும் போது அவனுக்கு இந்த டாஸ்க் ரொம்பவே கடினமாகத்தான் இருந்தது. அரவிந்த் ரெஸ்டாரண்டை தேடி தேடி அலுத்து போயிருக்க, அந்த சமயம் பார்த்து அவனுக்கு ஒன்று நினைவுக்கு வந்தது. ராஜன், எனக்கு ஹைவேல இருக்க ஹோட்டலுக்கு போய் ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா என் அம்மா அங்கெல்லாம் சாப்பிடுறது ஹெல்தி இல்லைன்னு கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க என்று சினுங்கியது அரவிந்திற்கு நினைவுக்கு வந்ததும் அவன் உதடுகளில் புன்னகை தவழ்ந்தது. உடனே சம்பத்தை அழைத்தவன் ஹைவே ஹோட்டலை பற்றி சொல்லி நல்ல ஹோட்டலை புக் பண்ண சொல்லவும் சம்பத்தோ பேய் மொழி முழித்தான். அரவிந்த் சார், நீங்க இந்த லெவலுக்கு மக்கா இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல. ஒய்ஃப சமாதானப்படுத்த சூப்பரா ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போவீங்கன்னு பார்த்தா ஹைவே கடைக்கு ஆதரவு தர போறீங்களா? அதுவும் நீங்க ஒரு செலிபிரிட்டி. அப்படி இருக்கும்போது பப்ளிக் பிளேஸ்ல போய் என்ன கலாட்டா பண்ண போறீங்கன்னு தெரியல. எல்லாம் அவனுக்கே வெளிச்சம் என்று சம்பத் வாயை மூடிக்கொண்டு மனதுக்குள் மட்டுமே சொல்லிக் கொண்டான். அதற்கு மேல் அவனால் என்ன செய்ய முடியும்? அதனால் அரவிந்த் சொன்ன வேலையை செய்ய அவன் சென்றுவிட அரவிந்த் அவந்திகாவிற்கு கால் செய்தான். அவந்திகா காலை அட்டென்ட் செய்ததும் எங்க இருக்க என்று அரவிந்த் கேட்க, அவந்திகாவிற்கோ என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அவள் அப்பொழுதுதான் ஏர்போர்ட்டில் இருந்து கிளம்பி அரவிந்தின் வீட்டு கேட்டுக்கு முன்னால் வந்திருந்தாள். ஆனால் இப்பொழுது அவள் வீட்டுக்கு வந்திருக்கும் விஷயத்தை அவனிடம் சொன்னால் அவளின் தம்பியை ஃபாரினுக்கு அனுப்பியது வரை எல்லாவற்றையும் அவன் கண்டுபிடித்து விட வாய்ப்பிருக்கிறது என்று பயந்த அவந்திகா அதை மறைக்க, நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன், என்ன விஷயம் என்று அழுத்தமான குரலில் கேட்டாள். ஓகே, நான் ஆபீஸ்க்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று அரவிந்த் கூறவும் அவந்திகாவிற்கு அலுப்பானது. அவள் இப்பொழுதுதான் வீட்டிற்குள் நுழைய போகிறாள். ஏற்கனவே மனமும் உடலும் சோர்ந்து போய்தான் வீடு வரை வந்திருக்கிறாள். இதில் திரும்பவும் உடனடியாக ஆபீஸுக்கு ஓட அவளின் உடலும் மனமும் தயாராக இல்லை. அதனால் சில வினாடிகள் அமைதியாக இருந்தவள், இல்ல இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, ஓவர் டைம் பார்க்க வேண்டியது இருக்கு, நீங்க 8 மணிக்கு வந்தா போதும் என்று அவந்திகா சொன்னதும் அரவிந்த் அதற்கும் ஓகே என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான். அரவிந்த் போனை வைத்த பிறகும் சில வினாடிகள் போனையே முறைத்து பார்த்தவள் ஒரு பெருமூச்சு விட்டு கொண்டு கண்களை மூடி யோசித்தாள். ஒரு முடிவுக்கு வந்தவள் வேக வேகமாக மாடிக்கு ஓடினாள். அவந்திகாவின் கால்கள் ஸ்டடி ரூமை நோக்கித்தான் ஓடியது. ஸ்டடி ரூமிற்குள் சென்றவள் பெயிண்டிங்கிற்கு பின்னாடி இருந்த லாக்கரை குறு குருவென பார்த்தாள். முந்தைய நாள் ட்ரூத் ஆர் டேர் கேம் வைத்து அரவிந்திடம் கேட்டு தெரிந்து கொண்ட விஷயத்தை பாஸ்வேர்டாக போட்டு பார்த்தாள். அவனின் ஹைட் வெயிட் என்று
ஒவ்வொன்றாக போட்டு பார்த்தவளுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது. ஒவ்வொரு பாஸ்வேர்டும் தவறாக போகும் போதும் அவந்திகாவின் உடல் டென்ஷனில் வியர்த்தது. அவளின் மனம் படபடத்தது. நேரம் வேறு போய்கொண்டே இருந்தது. அந்த லாக்கரை திறந்து அக்ரிமெண்டை எடுத்தால்தான் அரவிந்தை ஆபரேஷன் செய்து கொள்ள விடாமல் தடுக்க முடியும் என்று அவந்திகாவிற்குள் ஒரு குரல் கூறிக்கொண்டே இருக்க, பாஸ்வேர்ட் என்னவாக இருக்கும் என்று தலையை பீத்து கொண்டு யோசித்துக் கொண்டிருந்தாள். அவந்திகா அரவிந்தின் மீதிருந்த காதலால் இப்படி ஒரு திருட்டு வேலையை அரவிந்தின் வீட்டில் செய்து கொண்டிருக்க, அரவிந்தோ மாலை 5 மணிக்கே அவந்திகாவின் ஆபீஸ் வாசலுக்கு முன் காரில் அமர்ந்தபடி காத்திருந்தான். இப்படியாக இருவரும் இருவேறு கோணத்தில் நின்று கொண்டு காதல் எனும் காத்தாடியை பறக்கவிட்டு வேடிக்கை காட்டிக் கொண்டிருக்க, காதலோ கோபமோ ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி தொலைத்தால்தான் என்ன என்று அந்த காதல் காத்தாடி புலம்பி தவித்துக் கொண்டிருந்தது. பாகம் 154. அவந்திகாவின் ஆபீஸிற்கு வெளியே காத்து கொண்டிருந்த அரவிந்திற்கு சம்பத்திடமிருந்து கால் வந்து கொண்டிருந்தது. அரவிந்த் சம்பத் காலை அட்டென்ட் செய்தான். அரவிந்த் காலை அட்டென்ட் செய்ததுமே என்னவோ பேச்சு போட்டியில் பேசுவதைப் போல சம்பத் வேகமாக பேச ஆரம்பித்தான். சார், ஹைவே ஹோட்டல் ஓனர் கால் பண்ணிட்டே இருக்காரு சார். நீங்க வரேன்னு சொன்னதும் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டு உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அவந்திகாவும் எப்ப வருவீங்கன்னு கேட்டுட்டே இருக்காரு என்று சம்பத் அந்த ஹோட்டல் ஓனர் கொடுக்கும் தொல்லை தாங்காமல் கேட்க, அரவிந்தோ ஒன்னும் அவசரம் இல்லைன்னு சொல்லு என்று கூலாக கூறினான். அதற்கு மேல் சம்பத்தால் அவசரப்படுத்த முடியாது என்பதால் அந்த டாபிக்கை விட்டவன், ஓகே சார், பொக்கே ஒன்னு ஆர்டர் பண்ணிருந்தீங்கல்ல, அவங்க உங்க வீட்டு வாசல்ல தான் டெலிவரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். டெலிவரி ரிசீவ் பண்ணணும் சார் என்று சம்பத் தகவல் கொடுக்கவும், ஓகே, நான் சர்வன்ட் விட்டு வாங்க சொல்லிடுறேன் என்று கூறியவன் சட்டென்று போனை வைத்தான். சம்பத் காலை கட் செய்த அரவிந்த் அடுத்த நொடியே அவனின் வீட்டு லேண்ட்லைனுக்கு கால் செய்தான். வள்ளிதான் போனை எடுத்தாள். பொக்கே ஒன்னு டெலிவரிக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவங்க கேட் முன்னாடி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அந்த பொக்கேவை வாங்கி வை என்று கூறிவிட்டு அரவிந்த் போனை கட் பண்ண போவதற்குள் வள்ளியோ சார் என்று அழைக்கவும் அரவிந்த் போனை காதில் வைத்தான். சார், மேடம் வீட்ல தான் இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க. அந்த பொக்கேவை வாங்கி மேடம் கிட்ட கொடுக்கணுமா சார் என்று தயங்கியபடியே வள்ளி கேட்க, அரவிந்த் கண்களோ அதிர்ச்சியில் விரிந்தது. என்னது, அவந்திகா வீட்ல இருக்காளா என்று வாய்க்குள்ளேயே முணுமுணுத்தவன் அவளின் ஆபீஸை ஒரு பார்வை பார்த்துவிட்டு நோ என்று மட்டும் வள்ளியிடம் கூறிவிட்டு போனை வைத்தான். வள்ளியோ அவளால் என்ன பண்ண முடியுமோ அப்படி ஒரு சிறப்பான சம்பவத்தை செய்துவிட்டு அங்கு நடக்கும் எதுவுமே புரியாமல் அரவிந்த் சொன்ன நோ என்ற வார்த்தையை மட்டும் பிடித்து கொண்டு, சார் நோ சொல்லிட்டாரு, அப்ப பொக்கேவ வாங்கி பத்திரமா வைப்போம், மேடம்க்கு சர்ப்ரைஸா குடுக்கறதுக்காத்தான் இருக்கும் என்று சிரித்து கொண்டே சொல்லிக் கொண்டவள் அவள் செய்த சம்பவத்தை புரிந்து கொள்ளாமல் வெட்கப்பட்டபடியே பொக்கே வாங்க சென்றாள். அவந்திகாவோ அவள் அக்கா அக்கா என்று பாசமாக கூப்பிடும் வள்ளியே இப்படி முந்திரி கொட்டை மாதிரி முந்திக் கொண்டு அவளுக்கு ஆப்பு வைத்திருப்பது தெரிந்து கொள்ளாமல் பாஸ்வேர்டை யோசித்து யோசித்து போராடிக் கொண்டிருந்தாள். அப்படி யோசித்துக் கொண்டிருந்தவளுக்கு சடனாக முந்தைய நாள் கான்வர்சேஷனில் அரவிந்த் சொன்னது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. மே 17 முக்கியமான நாள்னு சொன்னார்ல, ஒருவேளை அது பாஸ்வேர்டா இருந்தா என்று தனக்கு தானே கேட்டுக்கொண்டவள் வேகமாக லாக்கருக்கு முன்னால் ஓடி போய் 0517 என்ற நம்பரை அழுத்தினாள். அவளின் யூகம் சரிதான் என்பது போல லாக்கர் ஓபன் ஆனது. லாக்கர் ஓபன் ஆனதும் தான் அவந்திகாவிற்கு மூச்சே வந்தது. ஆழ மூச்சிழுத்து கொண்டவள் அதில் இருந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்து அதில் மேரேஜ் அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ் இருக்கிறதா என்று தேட ஆரம்பித்தாள். அவந்திகா இப்படி தேடிக்கொண்டிருக்க அரவிந்தோ மின்னல் வேகத்தில் காரை ஓட்டிக்கொண்டு அவன் வீட்டு வாசலுக்கு முன் காரை நிறுத்தியிருந்தான்.
அவனை பொறுத்தவரை அவந்திகாவின் திட்டமோ அவளின் மன ஓட்டமோ எதுவுமே தெரியாதுதான். ஆனால் வீட்டில் இருப்பவள் ஆபீஸில் இருக்கிறேன் என்று பொய் சொல்லி இருக்கிறாள் என்றால் நிச்சயம் அதில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று யோசித்துத்தான் அரவிந்த் வீட்டிற்கு வந்திருந்தான். வேகமாக பெட்ரூமிற்கு ஓடியவன் அவந்திகா பெட்ரூமில் இல்லை என்றதும் அடுத்து ஒவ்வொரு அறையாக தேட ஆரம்பித்தான். இந்த கேப்பில் அவந்திகாவோ லாக்கரில் இருந்த டாக்குமெண்ட்ஸில் அவளுக்கு தேவையான மேரேஜ் அக்ரிமெண்டை தேடி கண்டுபிடித்து விட்டாள். அவந்திகா அந்த டாக்குமெண்டை கண்டுபிடித்து எடுத்ததும் முதலில் இங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்று நினைத்து திரும்ப அரவிந்தோ கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான். அரவிந்த் இப்படி திடுத்துப்பென்று வருவான் என்று எதிர்பார்க்காத அவந்திகாவோ என்னவோ பேயை பார்த்தது போல பயந்து படபடத்து நிற்க அரவிந்தின் பார்வை அவளுக்கு பின்னால் திறந்திருந்த லாக்கரை நோக்கி சென்றது. ஆக இந்த லாக்கரை திறக்கத்தான் ஆபீஸில் இருக்கிறேன் என்று பொய் சொல்லி அரவிந்தை திசை திருப்பிவிட்டு வீட்டில் இப்படி ஒரு காரியத்தை பார்த்திருக்கிறாள் என்று கோபப்பட்டவனுக்கு முந்தைய நாள் அவந்திகா அவனிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்டதெல்லாம் நினைவுக்கு வந்தது. இந்த லாக்கரின் பாஸ்வேர்ட் தெரிந்து கொள்ளத்தான் அவந்திகா ட்ரூத் ஆர் டேர் என்று ஒரு பேரை சொல்லிக்கொண்டு டீடைல் கலெக்ட் பண்ணி இருக்கிறாள் என்று புரிந்ததும் அரவிந்தின் மனம் கோபத்திலும் வேதனையிலும் நிரம்பியது. அவந்திகாவை முறைத்து பார்த்தவன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்று கோபமாக கேட்க அவந்திகாவோ கொஞ்சமும் யோசிக்காமல், எனக்கு டிவோர்ஸ் வேணும் என்று சொன்னதும் அரவிந்திற்கு அவன் காதுகளையே அவனால் நம்ப முடியாமல் போனது. சமீபமாகத்தான் அவனிடம் அவள் தன் காதலை ப்ரப்போஸ் செய்திருந்தாள். அதற்கு பிறகு அவள் நன்றாகத்தான் அவனோடு நெருக்கமாக உறவாடி கொண்டிருந்தாள். பழைய பகையெல்லாம் தீர்ந்துவிட்டது. இனி இவளோடு புது வாழ்க்கை வாழலாம் என்று அரவிந்த் கனவு கோட்டை கட்டிக்கொண்டிருக்கும் நேரத்தில் அவந்திகா இப்படி ஒரு வார்த்தையை கூறி இருக்க அரவிந்திற்கு நடப்பதெல்லாம் நிஜமா என்பதே சந்தேகமாகத்தான் இருந்தது. 8 வருடங்களுக்கு முன்பும் இப்படித்தான் அவளே காதலை சொல்லி அவளே அந்த காதலை பொய்யென்று அவனுக்கு உணர்த்தியிருந்தாள். அந்த கோபத்தில்தான் அவளை பழி வாங்கும் அளவுக்கு அரவிந்த் இறங்கியிருந்தான். இருந்தாலும் பழி வாங்குகிறேன் என்று அவன் செய்த எல்லாமே அவள் மேல் இருந்த அதிகப்படியான காதலை மறக்க முடியாமல் அவனுக்கு அவனே போட்டுக்கொண்ட பொய் வேஷம்தான். அப்படி இருந்தும் அவந்திகா மீண்டும் அவளின் காதலை சொன்ன போது இந்த முறை அவந்திகா தன்னை உண்மையாகத்தான் காதலிக்கிறாள் என்று நம்பிக்கொண்டிருந்தான். ஆனால் கடைசியில் இப்படி ஒரு அதிர்ச்சி அவனுக்காக காத்திருக்க போகிறது என்று அவன் கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அரவிந்த் அவந்திகா கொடுத்த அதிர்ச்சியில் நின்று கொண்டிருக்க அவந்திகாவோ அவனின் மனவலியை புரிந்து கொள்ளாமல், நீங்க மேரேஜுக்கு முன்னாடி எனக்கு கொடுத்த 50 லட்சத்தை உங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துடுறேன், நாம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் என்று உறுதியான குரலில் கூறினாள். அதற்கு பிறகுதான் அரவிந்திற்கு ஒவ்வொரு விஷயமாக புரிய துவங்கியது. அம்ருதா ரோஹனாக அவள் அவ்வளவு பணம் கேட்டதற்கு காரணம் இந்த உறவை முறித்து கொள்ளத்தான் என்பதும், அவளின் தம்பியை அவசரமாக ஃபாரினுக்கு அனுப்பிய காரணமும் இதுதான் என்பதும் அரவிந்திற்கு தெளிவாக புரிந்தது. என்னதான் எல்லாமே புரிந்தாலும் அவனால் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளத்தான் முடியவில்லை. உணர்ச்சி குவியலில் தத்தளித்துக் கொண்டிருந்த அரவிந்த், எதுக்கு இப்படி பண்ற என்று கேட்க அவந்திகாவோ அவனின் கேள்வியில் கொந்தளித்து போனாள். பின் என்ன, எல்லாவற்றையும் செய்து இப்படி ஒரு நிலைக்கு அவளை தள்ளியவனே அவள் முன்னால் நின்று கொண்டு எதுக்கு இப்படி பண்ற என்று அசால்ட்டாக கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தாள். அவள் கோபப்படாமல் என்ன செய்வாள்? பணம் கொடுத்து அவளை திருமணம் செய்து கொண்டது அவன்தான். குழந்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தியதும் அவன்தான். கடைசியில் அவளுக்கு கருத்தடை மாத்திரை கொடுத்ததும் அவனேதான். இதெல்லாம் போதாதென்று ஆபரேஷன் செய்து தன் உடலை வருத்திக் கொள்ள துணிந்தவனும் அவன்தானே. இன்று காலையில் கூட அவனோடு வாழ முயற்சி செய்யலாம் என்றுதான் அவந்திகா நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் அவனின் ஆபரேஷன் விஷயம் தெரிந்த பிறகுதான் இப்படி ஒரு உறுதியான முடிவுக்கே அவளால் வர முடிந்தது. இப்படி எல்லாவற்றையும் செய்துவிட்டு
அவளை இந்த நிலைக்கு தள்ளிவிட்டு உத்தமன் மாதிரி கேள்வி கேட்பவனை பார்க்க பார்க்க அவந்திகாவிற்கு ஆத்திரமாக வந்தது. ஆத்திரத்தை அடக்கிக் கொண்டவள், நீங்க எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணீங்கன்னு முதல்ல சொல்லுங்க என்று அவந்திகா புருவத்தை உயர்த்தியபடி கேட்கவும் அரவிந்த் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறி நின்றான். அரவிந்த் எதுவும் பேசாமல் இருக்கவும் அவந்திகாவிற்கு அதற்கு மேலும் பொறுமையாக இருக்க முடியவில்லை. அவளின் பேக்கில் இருந்து பேங்க் கார்டை எடுத்தவள், இந்தாங்க, இதுல உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய பணம் இருக்கு. இப்ப நான் உங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன். உங்ககிட்ட இருந்து ₹1 கூட நான் எடுத்துக்க போறதும் இல்ல. உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒண்ணுமே வேணாம். எனக்கு டிவோர்ஸ் கொடுத்தா மட்டும் போதும் என்று அவந்திகா வேதனையை மறைத்துக் கொண்டு ஸ்ட்ராங்காக இருப்பவள் போல பேசிக் கொண்டிருந்தாள். அவந்திகா அப்படி சொன்னதும் அரவிந்திற்கு கோபம் தலைக்கு ஏறியது. அவந்திகாவை நெருங்கியவன் கோபத்தில் அவளின் தாடையை பிடித்தான். அவள் கையில் வைத்திருந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ஸை பார்த்தவன், இந்த அக்ரிமெண்ட் கிடைச்சதும் டிவோர்ஸ் பத்தி பேசலாம் நினைச்சியா? டிவோர்ஸ் பத்தி யோசிக்கிற அளவுக்கு வந்துட்ட. இம்பாசிபிள் அவந்திகா, நீ நினைக்கிறது நடக்காது என்று அரவிந்த் கண்கள் சிவக்க கோபமாக சொல்லிக் கொண்டிருக்க அவந்திகாவோ மனம் இறங்குவதாக இல்லை. திரும்பவும், எனக்கு டைவர்ஸ் வேணும் என்று அவள் அழுத்தமான குரலில் கூறியதும் அவளை கோபமாக பார்த்தவன், ஓ, உனக்கு டைவர்ஸ் வேணும்ல, ஓகே என்று கூறியவன் அவளின் தாடையை விட்டுவிட்டு விலகி நிற்க அவந்திகாவிற்கு திகைப்பானது. அவன் அப்படி விலகி போனதும் ஒருவேளை அவன் டைவர்ஸுக்கு சம்மதித்து விட்டானா என்று அவந்திகா கனவு காண ஆரம்பித்தாள். ஆனால் அரவிந்தோ அவளை அவ்வளவு சீக்கிரத்தில் விட்டுவிடுவானா என்ன? அவனின் வாழ்க்கையே அவளாக இருக்கும் பொழுது அவளை விலகி போக விடுவானா? இப்பொழுது அவளை கண்ட்ரோல் செய்யும் ஒரு லாக் பாயிண்ட் அக்ரிமெண்ட் தானே. அதனால் அக்ரிமெண்ட் படி குழந்தை பெத்து கொடுத்துட்டு நீ எங்க வேணா போய்க்கோ என்றவன் அவள் கையில் இருக்கும் அக்ரிமெண்டை பார்த்தான். அவந்திகாவோ அந்த அக்ரிமெண்டை இன்னமும் இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தாள். அரவிந்த் குழந்தையை காரணம் காட்டி டைவர்ஸுக்கு மறுப்பு சொல்லவும் அவந்திகாவிற்கு ஆத்திரம் தாங்கவில்லை. அரவிந்த் குழந்தையை பற்றி பேசவும் அந்த குழந்தை உருவாகவே கூடாது என்று அவன் செய்த காரியத்தை அவனிடமே கேட்டுவிடும் முடிவுக்கு அவந்திகா வந்திருக்க, அரவிந்தோ அவளுக்கு அந்த வாய்ப்பை கூட கொடுக்காமல் அதற்கு மேல் அங்கு ஒரு நொடி கூட நிற்க பிடிக்காதவனாய் கோபமாக படார் என்று அந்த அறை கதவை மூடிவிட்டு கீழே சென்றான். அரவிந்த் கீழே வந்ததும் வள்ளியோ அரவிந்தின் கோபம் புரியாமல் சின்சியர் சின்னத்தாயி மாதிரி பொக்கேவை எடுத்துக்கொண்டு அவன் முன்னால் வந்து நின்றாள். சார், பொக்கே வாங்கி வச்சிட்டேன். இந்த பொக்கே மேடம்க்கு தானே சார்? பொக்கே ரொம்ப அழகா இருக்கு, இந்தாங்க சார் என்று வள்ளி ஆர்வ கோளாறில் பேசிக் கொண்டிருக்க அரவிந்தோ அந்த பொக்கேவை கோபமாக முறைத்து பார்த்தான். அந்த பொக்கேவை பார்க்க பார்க்க அவனுக்கு அவந்திகா மீது இருக்கும் காதலும் அவன் காதலை அவள் காலில் போட்டு மிதித்துக் கொண்டிருப்பதும் அவன் மனதுக்குள் ரீவைண்ட் ஆகி அவனை தள்ளாட வைத்தது. அவந்திகாவிற்கு பிடிக்கும் என்று பிங்க் கலர் பூக்களை பார்த்து பார்த்து செலக்ட் செய்திருந்தான். அவளின் தம்பியை பிரிந்த சோகத்தால் தான் இப்படி இருக்கிறாள். அவளின் மூடை மாற்ற வேண்டும் என்று ரொம்பவே மெனக்கெட்டு கொண்டிருந்தவனை ஒரே வார்த்தையில் அவந்திகா உயிரோடு கொன்றிருந்தாள். அந்த பிங்க் நிற பூக்களை பார்த்தவனுக்கு அவள் கூறிய வார்த்தைகள் நினைவுக்கு வர கோபத்தில் கொதித்து போனவன் வள்ளியின் கையில் இருந்த பொக்கேவை பிடுங்கி தரையில் வீசி எறிந்தான். வள்ளியோ அரவிந்தின் இந்த கோபத்தை பார்த்து நடுங்கி போய் நின்று கொண்டிருக்க, அரவிந்தோ அந்த பொக்கேவை கோபமாக மிதித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி போனான். அரவிந்த் அங்கிருந்து போனதும் தான் வள்ளிக்கு மூச்சே வந்தது. சார் ஏன் இவ்ளோ கோபமா இருக்காருன்னு தெரியலையே என்று பயத்தோடு முணுமுணுத்தவள், என்னவோ நம்ம வேலைய பார்க்க போலாம் என்று அவள் வேலையை பார்க்க போய்விட அவந்திகாவோ பேயறைந்த மாதிரி மூடிய கதவுகளையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள். அவளுக்கு தெரியும் இதில் அவள் மேல் எந்த தப்பும் இல்லை என்று. சொல்ல போனால் அவளுக்குத்தானே அநியாயம் நடந்திருக்கிறது. ஆனால் அதை பற்றி பேசக்கூட அவளுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையே. அரவிந்தின் இந்த கோபத்தை பற்றி அவந்திகாவிற்கு ஏற்கனவே தெரிந்திருந்தாலும்
இப்படி சடனாக அரவிந்த் வந்து விடுவான் என்றோ, டிவோர்ஸ் பற்றி இப்பொழுதே அவள் பேசிவிடுவாள் என்றோ அவளே எதிர்பார்த்திருக்கவில்லை. அவளுக்கு தன் நிலையை நினைத்தே அழுகையாக வந்தது. வேதனை தாழாமல் தரையில் பொத்தென்று அமர்ந்தாள். கால்களை கட்டிக்கொண்டு மடியில் முகம் புதைத்தவள் தேம்பி அழ ஆரம்பித்தாள். அவளால் இந்த வேதனையை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அழக்கூடாது என்று அடக்கி வைத்த கண்ணீரெல்லாம் அழுது தீர்க்க துவங்கினாள். விதி சிலரின் வாழ்க்கையில்தான் இப்படியெல்லாம் விளையாடும் என்றாலும், விதி விளையாடுவதற்கு வேறு பிளே கிரவுண்டே கிடைக்கவில்லையா என்று அவந்திகா வடித்துக் கொண்டிருக்கும் கண்ணீர் விசனப்பட்டு கொண்டிருந்தது. பாகம் 155. அரவிந்தின் கோபம் எல்லையை தாண்டி இருந்தது. பொக்கேவை தூக்கி போட்டு மிதித்த அரவிந்த் கோபத்திலும் வேதனையிலும் வீட்டிலிருந்து கிளம்பினான். காரை ஸ்டார்ட் செய்தவன் கண்ணு முன்ன தெரியாமல் அதிவேகமாக காரை ஓட்டிக் கொண்டிருந்தான். அவன் எங்கே போய்க் கொண்டிருக்கிறான் என்று அவனுக்கும் தெரியாது, அவன் ஓட்டிக் கொண்டிருக்கும் காருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு கண்ணா பின்னாவென்று காரை ஓட்டிக் கொண்டிருந்தான். அரவிந்த் இப்படி ஒரு நிலையில் கார் ஓட்டிக் கொண்டிருக்க, சம்பத்தோ தொடர்ந்து அரவிந்துக்கு கால் செய்து கொண்டிருந்தான். அரவிந்த் ஒரு வழியாக சம்பத்தின் காலை அட்டென்ட் செய்திருக்க, சார், ஹோட்டலுக்கு எப்ப வருவீங்கன்னு அந்த ஹோட்டல் ஓனர் கேட்டுட்டே இருக்காரு சார் என்று தயங்கியபடியே சம்பத் பேசிக் கொண்டிருக்க, அரவிந்தின் காரு ஸ்கிரீச் எனும் பலத்த சத்தத்தோடு நின்றது. அந்த சத்தத்தை கேட்ட சம்பத்தோ பதட்டமானான். சார், உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? என்ன சத்தம் அது? ஆக்சிடென்ட் ஒன்னும் ஆகலதானே என்று சம்பத் பதட்டமாக கேட்டுக்கொண்டிருக்க, கோபத்தின் உச்சஸ்தானியில் இருந்த அரவிந்தோ பதில் எதுவும் கூறாமல் அவன் போனை கார் விண்டோ வழியாக தூக்கி போட்டு உடைத்தான். அவனால் அவந்திகா இப்படி ஏமாற்றியதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அதுவும் அவனை நம்ப வைத்து ஏமாத்தியிருக்கிறாளே, காதலிப்பதாக சொல்லி பாசம் காட்டி மோசம் செய்திருக்கிறாள். இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அரவிந்த் திரும்பவும் வேகமாக காரை ஓட்ட ஆரம்பித்தான். வீட்டில் இருந்த அவந்திகாவோ அழுது அழுது ஒரு வழியாக ஓய்ந்திருந்தாள். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தால் எவ்வளவு நேரம்தான் அழுது கொண்டிருக்க முடியும்? அழுது அழுது ஓய்ந்த மனம் அதற்கான தீர்வைத்தானே தேட ஆரம்பிக்கும். அப்படித்தான் அவந்திகாவின் மனமும் இதற்கு ஒரு முடிவை தேட தொடங்கியது. எப்படியோ அரவிந்திடம் விவாகரத்து கேட்டுவிட்டாள். அதற்கு அவனும் ஆ ஊ என்று கத்திவிட்டு கிளம்பி போய்விட்டான். அவள் கையில் அக்ரிமெண்ட்டும் கிடைத்து விட்டது. அரவிந்திற்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் திருப்பி கொடுத்து விட்டாள். எப்படியாக ஒரு வழியாக ஓரளவுக்கு இந்த பிரச்சனைக்கான முடிவுக்கு வந்திருந்தாள். இதற்கு மேலும் அரவிந்தின் வீட்டில் இருப்பது சரிவராது என்று நினைத்தவள் அவன் வீட்டில் இருந்து கிளம்பும் முடிவுக்கு வந்தாள். முகத்தை துடைத்து கொண்டவள் சோர்வாக எழுந்து பெட்ரூமிற்கு போனாள். அவளின் சூட்கேஸை எடுத்தவள் அவளின் எல்லா பொருட்களையும் பேக் செய்து கொண்டாள். அவளுடைய பொருள் எதையும் அங்கு விட்டு வைக்கவும் இல்லை. அரவிந்த் சம்பந்தப்பட்ட பொருள் எதையும் எடுத்து கொள்ளவும் இல்லை. அவள் எப்படி வந்தாலோ அப்படியே அங்கிருந்து கிளம்ப நினைத்தாள். அந்த ரூமை கடைசியாக ஒரு பார்வை பார்த்தவள் சோகமாக அந்த ரூமுக்கு குட் பை சொல்லிக் கொண்டாள். முதலாக யாரோ ஒருத்தியாகத்தான் அந்த அறைக்குள் நுழைந்தாள். ஆனால் போக போக அந்த அறையும் அவந்திகாவின் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறியிருந்தது. அந்த அறையில் அரவிந்தோடு அவள் உறவு கொண்டிருக்கிறாள். சில நேரம் கண்ணீரோடு, சில நேரம் உடலும் மனமும் ஒத்துப்போய் அவர்கள் இணைந்திருந்த தருணமும் உண்டு. அரவிந்தோடு அவளுக்கு இருக்கும் உறவுக்கு சாட்சியே இந்த அறைதானே. வெளி உலகிற்கு அவர்கள் யாரோவாக இருக்கலாம், ஆனால் இந்த அறைக்குள் அவர்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்கிறார்களே. அந்த வகையில் இந்த அறை அவளுக்கு முக்கியமான ஒன்றுதானே. அப்படிப்பட்ட பல நினைவுகளை சுமந்து கொண்டிருக்கும் அந்த அறையை ஒரு முறை சுற்றி பார்த்துவிட்டு சூட்கேஸை தூக்கிக் கொண்டு வேகமாக ஹாலுக்கு வந்தாள். சூட்கேஸை எடுத்துக்கொண்டு அவந்திகா ஹாலுக்கு வர வள்ளியோ குழப்பமும் பதட்டமுமாக அவந்திகாவை பார்த்தாள்.
கொஞ்ச நேரத்துக்கு முன்புதான் அரவிந்த் அவ்வளவு கோபமாக பொக்கேவை தூக்கி எறிந்துவிட்டு வீட்டை விட்டு கிளம்பியிருந்தான். இப்பொழுது அவந்திகா என்னவென்றால் பெட்டியை தூக்கி கொண்டு வருகிறாள். அப்படியென்றால் நிச்சயம் இது பெரிய பிரச்சனையாகத்தான் இருக்கும் என்று வள்ளிக்கு புரிந்தது. இருந்தாலும் அவள் ஆஃப்டர் ஆல் அந்த வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரிதானே. அவள் போய் அவர்களின் பிரச்சனைக்குள் மூக்கை நுழைக்க முடியாதே. அதனால் அவளுக்கு என்ன ரியாக்ட் செய்வது என்றே புரியவில்லை. ஒரு பக்கம் எதுவும் கேட்க முடியாத சூழலில் அவள் இருந்தாலும், இன்னொரு பக்கமோ அவந்திகா இந்த வீட்டை விட்டு போய்விட்டால் வீட்டிற்கு வரும் அரவிந்திற்கு வள்ளிதானே பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அவளிடம் அரவிந்த் ஏதாவது கேட்டால் அவள் என்ன சொல்ல முடியும்? அதனால் அவந்திகா எங்கே போகிறாள் என்றாவது கேட்க வேண்டியது அவளின் கடமையாக இருந்தது. தயக்கமாக அவந்திகாவை பார்த்தவள், மேடம், சார் வந்தாருன்னா என்ன சொல்லட்டும் என்று வார்த்தைகளை மென்று விழுங்கியபடி கேட்டவளை அவந்திகா எந்த உணர்ச்சியும் இல்லாத பார்வை பார்த்தாள். அவளுக்கு அரவிந்த் மீதுதானே கோபம், இந்த வீட்டின் மீதோ இங்கு வேலை செய்பவர்கள் மீதோ இல்லையே. சொல்ல போனால் அரவிந்த் மீதே அவளால் முழுமையாக கோபத்தை காட்ட முடியாத நிலையில்தானே தவித்துக் கொண்டிருக்கிறாள். இதில் வள்ளியை அவளால் என்ன சொல்ல முடியும்? வள்ளியின் நிலையை புரிந்து கொண்டவள், அக்கா, நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன் என்று மட்டும் சொல்லிவிட்டு பெட்டியோடு வீட்டை விட்டு வெளியேறினாள். நல்ல வேளையாக அவந்திகாவின் வாடகை வீடு அவளுக்காக இந்த முறையும் காத்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு முறையும் அவள் நாடோடியாக அரவிந்தின் வீட்டை விட்டு வெளியேறும் போதும் அவளின் பழைய வாடகை வீடுதான் அவளுக்கு அடைக்கலம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இம்முறையும் அப்படித்தான். அவந்திகா அவளின் பழைய அபார்ட்மெண்டிற்கு சென்றாள். அவளின் வீட்டிற்கு போனவளுக்கு நடந்ததே திரும்ப திரும்ப நினைவு வந்து கொண்டிருக்க கண்களை மூடியவள் வலுக்கட்டாயமாக தூங்க முயற்சி செய்து தோற்று கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்தில் உடல் சோர்வின் காரணமாக தூங்கியும் போயிருந்தாள். அடுத்த நாள் காலை விடிந்ததும் அவந்திகாவிற்கு எல்லாமே பழையபடி மாறியது போல இருந்தது. அவள் பட்ட கடனை அடைத்து விட்டாள். அந்த போலி திருமண உறவில் இருந்து விலகும் ப்ராசஸை கூட தொடங்கியாயிற்று. அந்த வீட்டை விட்டு அவளின் பழைய வீட்டுக்கும் வந்து விட்டாள். நடந்தது எல்லாமே அவளுக்கு கனவு மாதிரி தோன்றியது. ஆனாலும் அவள் நடந்ததையே நினைத்து திரும்பவும் அழ விரும்பவில்லை. முந்தைய நாளே போதுமான அளவுக்கு அழுது தீர்த்த பிறகுதான் அங்கிருந்து கிளம்பியிருந்தாள். திரும்பவும் அழ அவளுக்கு தெம்பில்லை. அது மட்டும் இல்லாமல் அவள் இனிதான் நிறையவே போராட வேண்டியிருக்கிறது. வாழ்க்கையிலும் சரி, அவள் பார்க்கும் வேலையிலும் சரி. அவள் உட்கார்ந்து அளவெல்லாம் அவளுக்கு நேரமில்லை. தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில்தான் தள்ளப்பட்டிருக்கிறாளே. அதனால் வழக்கம் போல் ஆபீஸுக்கு கிளம்பி போனாள். அன்றைய நாள் அவந்திகா அவளால் முடிந்த அளவுக்கு வேலையில் அவளை பிஸியாக வைத்துக் கொண்டாள். அரவிந்தின் நினைவு வரும்போதெல்லாம் அடுத்த வேலையை பார்க்க ஓடிவிடுவாள். இப்படியாக அன்றைய நாள் மட்டும் இல்லாமல் அடுத்த நாளும் கூட முடிந்திருந்தது. 2 நாட்கள் முழுதாக முடிந்திருந்தும் கூட அரவிந்திடமிருந்து எந்த போன் காலும் வந்திருக்கவில்லை. அதனால் அவந்திகா கொஞ்சம் நார்மல் மோடுக்கு வர முயற்சி செய்து கொண்டிரு. அந்த நேரத்தில்தான் சம்பத்திடமிருந்து அவளுக்கு கால் வந்தது. பலத்த யோசனைக்கு பிறகு அவந்திகா சம்பத்தின் காலை அட்டெண்ட் செய்தாள். சொல்லுங்க ப்ரோ, ஏதாவது முக்கியமான விஷயமா என்று அவந்திகா கேட்க, சம்பத்தோ, உங்களுக்கும் சாருக்கும் நடுவுல ஏதாவது பிரச்சனையா? சார் 2 நாளா எங்க போனார்னே தெரியல, போனும் எடுக்க மாட்டேங்கிறாரு, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று அவசர குரலில் கேட்டான். அதை கேட்டதும் அவந்திகாவிற்கு பக் என்று இருந்தது. என்னது, 2 நாளா அவர் வீட்டுக்கு போகலையா? போன் கூட எடுக்காம இருக்காரா? அப்போ உடனே போலீஸ்ல மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே? கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா இல்லையா என்று அவந்திகா பதட்டமாக கேட்க, சம்பத்தின் குரலோ நார்மல் மோடுக்கு வந்திருந்தது. அவந்திகா, பதட்டப்படாதீங்க, இது அந்த அளவுக்கு சீரியஸ் இஷ்யூ இல்ல. சார் சம்டைம்ஸ் இப்படித்தான் சொல்லாம கொள்ளாம எங்கேயாவது போயிடுவாரு, அப்புறம் அவரே திரும்ப வந்துடுவாரு என்று அவன் கூலாக சொல்ல அவந்திகாவிற்கு கடுப்பானது. என்ன காமெடி பண்றீங்களா? அவரு காணோன்னு சொல்றீங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களான்னு கேட்டா
இப்படித்தான் அவர் காணாம போவாரு, அப்புறம் திரும்ப வந்துடுவாருன்னு என்னவோ ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கீங்க என்று அவந்திகா கோபமாக பேசவும் சம்பத் அவளை அமைதிப்படுத்த முயற்சி செய்தான். இல்ல அவந்திகா, எதுக்கு சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடியும் இப்படி நடந்திருக்கு. அதுவும் இல்லாம நியூ மூவிக்கான ஷூட்டிங் கூட ஆரம்பிக்க போகுது. சோ சார் அவராவே வந்துடுவாரு, பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல என்று அவன் விளக்க அவந்திகாவிற்கு இன்னும் தான் கோபம் வந்தது. அதான் அவரே வந்துடுவார்ல, அப்புறம் எதுக்கு எனக்கு கால் பண்ணீங்க என்று அவந்திகா எரிச்சலோடு கேட்க சம்பத்தோ கொஞ்சம் தயக்கத்தோடு பேச ஆரம்பித்தான். அது அவந்திகா, சார் வந்துடுவார்தான், ஆனா வேற ஒரு ப்ராப்ளம். சார் இன்னைக்கு மதியம் இ ஸ்போர்ட்ஸ் கிளப் பத்தி பேசுறதுக்கு ராக்கி டீம் லீடரோட ஒரு மீட்டிங் பிக்ஸ் பண்ண சொல்லி இருந்தாரு. நானும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஆனா இப்போ அவரு எங்க இருக்காருன்னே தெரியல. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம உங்களுக்கு கால் பண்ணேன் என்று சம்பத் கூறிய பிறகுதான் அவந்திகாவிற்கு இன்னொரு விஷயம் நினைவுக்கு வந்தது. அவள் இப்பொழுது அரவிந்தோடு அவளுக்கு இருக்கும் திருமண உறவை வேண்டுமானால் வேண்டாம் என்று முறித்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அரவிந்தின் இ ஸ்போர்ட்ஸ் டீமில் வேலை பார்ப்பதற்கு தானே அவனிடமிருந்து அவ்வளவு பெரிய தொகையை சம்பளமாக வாங்கி இருக்கிறாள். அப்படி இருக்க அரவிந்த் உருவாக்கவிருக்கும் இ ஸ்போர்ட்ஸ் டீம் அவளுக்கும் முக்கியமானதுதானே. அவன் இல்லாவிட்டாலும் அவன் இடத்தில் இருந்து கடமையாற்ற வேண்டிய இடத்தில் அவந்திகா இருக்கிறாளே. இதையெல்லாம் யோசித்தவள், அந்த அட்ரஸ சென்ட் பண்ணுங்க, ராக்கி டீம் லீடரை நான் போய் மீட் பண்றேன் என்று கூறியவள் அவனை சந்திக்க தயாரானாள். ராக்கி டீம் லீடரை பற்றி அவந்திகா நிறையவே கேள்விப்பட்டிருக்கிறாள். அவன் சரியான ஆட்டிடியூட் பார்ட்டி. ஆன்லைனில் விளையாடும் போதே அவன் முரட்டத்தனமாகத்தான் பிஹேவ் செய்வான். அப்படிப்பட்டவனை எப்படி பேசி டீமில் சேர சம்மதிக்க வைப்பது என்று யோசித்துக் கொண்டே அவந்திகா சம்பத் அனுப்பிய ஹோட்டல் லொகேஷனுக்கு சென்றிருந்தாள். ஹோட்டலுக்குள் நுழைந்தவள் சம்பத் கூறிய டேபிளுக்கு அருகில் சென்றாள். அங்கு டிப் டாப்பாக உடையணிந்து கொண்டு மாடர்ன் இளைஞனாக ஒருவன் அமர்ந்திருந்தான். அவன் அருகில் சென்றவள் அவனை பார்த்து புன்னகைத்துவிட்டு, நான் அவந்திகா என்று அவளை இன்ட்ரோ செய்து கொண்டு சேரில் அமர்ந்தாள். ஆனால் அவனோ தன் பேரை கூட சொல்லாமல் போனை நோண்டிக் கொண்டிருந்தான். அவந்திகாவோ அவனை ஆராய்ச்சி பார்வை பார்த்துவிட்டு சத்தமாக, நீங்க என்று கேட்க, அதற்கு பிறகுதான் அவன் ஆகாஷ் என்று தன் பேரையே சொன்னான். அதுவும் பேரை சொன்னவன் திரும்பவும் போனை நோண்ட ஆரம்பித்திருந்தான். இதிலிருந்தே அவளுக்கு அவனின் ஆட்டிடியூட் என்னவென்று புரிந்துவிட்டது. அவன் போட்டிருந்த காஸ்டியூமே அவன் பெரிய இடத்து பிள்ளையாகத்தான் இருக்கும் என்பதை அவளுக்கு உணர்த்தி கொண்டிருக்க, இவனை அரவிந்தின் டீமில் சேர வைப்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை என்பது மட்டும் அவந்திகாவிற்கு நன்றாகவே புரிந்தது. இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்துவிட்டாளே, சோ வந்த வேலையை பண்ணித்தானே ஆக வேண்டும். அதனால் இவனிடம் எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்று தனக்குள்ளேயே ஒத்திகை பார்த்து கொண்டவள், உங்க ஆன்லைன் கேம்ஸ் நான் பாத்திருக்கேன். ஆன்லைன் கேம்ல நீங்க எக்ஸலண்டா இருக்கீங்க. உங்களுக்கு இ ஸ்போர்ட்ஸ்ல ப்ரொஃபஷனல் பிளேயரா ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்று அவந்திகா கேட்டு முடிப்பதற்குள் அவளை நிமிர்ந்து பார்த்தவன், நோ, எனக்கு அப்படியெல்லாம் எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல என்று முகத்தில் அடித்த மாதிரி பதில் கூறினான். அதை கேட்ட அவந்திகாவிற்கு ஒரு வினாடி அவளின் மைண்டே பிளாங்க் ஆகிவிட்டது. ஆட்டிடியூட் இருக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு எடுத்த எடுப்பிலேயே முகத்தில் அரைந்தார் போல பதில் சொன்னால் அவந்திகா என்னதான் செய்வாள்? அடுத்து எப்படி ஆரம்பிப்பது என்று அவந்திகா யோசித்துக் கொண்டிருக்க, அவளுக்கு எதிரில் அமர்ந்திருப்பவனோ, நீ எத்தனை பாலை போட்டாலும் நோ பால்னு தான் சொல்லுவேன் என்பது போல திமிராக அமர்ந்திருந்தான். ஒரு பக்கம் எப்படியாவது போராடி சம்மதிக்க வைத்துவிட வேண்டும் என்று அவந்திகாவும், அவளுக்கு எதிர்ப்புறமோ நீ என்ன முயற்சி செய்தாலும் அது கிணற்றில் போட்ட கல்தான் என்பது போல இருக்கும் என்று அவனும் எதிர் எதிர் துருவங்களாக அமர்ந்திருந்தனர். இவர்களை பார்ப்பவர்களோ, சபாஷ், சரியான போட்டி என்று வேண்டுமானால் பாப்கார்னை சுவைத்துக் கொண்டு படம் பார்க்க தயாராகலாம். ஆனால் இது ஓடும் படமா, இல்லை பாதியிலேயே கிளைமேக்ஸுக்கு ஓடிவிடும் படமா என்பதுதான் விளங்காத விடுகதை.